ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ப்ராப்ஸ் நான் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் useState நான் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு useState ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு useState வந்து நம்ம ப்ராப்ஸ் வந்து போன வீடியோவில் பார்த்தோம், அது இன்டர்னலாக சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஸ்டேட்டை வந்து நம்ம இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணலாம், பட் அவுட் சைட்லேருந்து ஸ்டேட் வேரியபிளை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா ஸ்டேட்டோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ப்ராப்ஸ் மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஹேண்டிலர் அந்த மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ ஸ்டேட் வந்து இப்போதைக்கு என்னென்னா உங்களால் இன்டர்னலாக மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அவுட் சைட் காம்போனன்ட்ஸ்னால் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போது useState வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கணும், அதுதான் இனிஷியல் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இதில் டைப் வந்து ஸ்ட்ரிங், நம்பர், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இனிஷியல் வேல்யூ ஒன்று எடுத்துக்கணும். ஸோ அதனால் நம்ம கவுண்டர் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறதுனால நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். கவுண்டர். ஸோ useState வந்து எப்பயுமே 2 ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணும், அரேவாக 2 ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் அது ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டேட் வேரியபிள், அது நம்ம காம்பனண்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து செட்டர் ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்டேட் வேரியபிள். இதுனா அப்டேட்டிங் த ஸ்டேட் வேரியபிள். ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிளை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை வந்து செட்டர் ஃபங்க்ஷன் மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கன்சோல் லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது கன்சோல் லாக்கில் பார்க்குறீங்க. ஒன்று வந்து ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூ, இன்னொன்று வந்து செட்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஐட்டம் இங்கே கொடுக்குறேன். அடுத்து இதில் பட்டன் ஆன் கிளிக். கவுண்டர் +1. ஸோ நம்ம இப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் எப்படி ஏதாவது. ஓகே, பட்டன். ஓகே, இங்கே கிளிக்குன்னு போட்டுக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது, இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை இண்டெக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு இது வாங்கியிருக்கோம், அதனால் அது இங்கே தான். பட் ஆக்சுவலாக நம்ம எப்படி எதுவும்னா கவுண்ட் செட் கவுண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ கவுண்ட்டை இங்கே போட்டுருக்கேன். செட் கவுண்ட்டை ஆக்சுவலாக எழுதும்போது நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஏன் எப்படி எழுதுகிறோன்னா நம்ம அரே டீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கோம் ES6 கான்செப்ட் படி. array destructuring
தெரியலன்னா கொஞ்சம் ES6 அரே ரீஸ்ட்ரக்சரிங்னா என்னென்னு பாருங்கள். ஓகே.